வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 19, புறங்கூறாமை. குறள் எண் 190. வணக்கம். புறங்கூறாமை அதிகாரத்தின் 10வது குறள் இது. இந்த அதிகாரத்தை வள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் தீர்வுடன் நிறைவு செய்கிறார். நாம் ஏன் மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம்? ஏனென்றால் நமக்கு மற்றவர்களின் குறைகள் மிக தெளிவாக தெரிகின்றன, ஆனால் நம்மிடமுள்ள குறைகள் தெரிவதில்லை. இந்த நிலையை மாற்றி ஒருவன் தன்னைத்தானே கண்ணாடி பார்த்து கொண்டால் அவன் வாழ்வு எப்படி இருக்கும்? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. ஒருவன் பிறருடைய குற்றத்தை காண்பது போலவே தன்னுடைய குற்றத்தையும் காணத் தொடங்கினால் நிலை பெற்று வாழும் அந்த மனிதனுக்கு வாழ்வில் என்ன துன்பம் வரப்போகிறது? ஒரு துன்பமும் வராது. உன் கண்ணில் இருக்கும் மரத்துண்டை பார்க்காமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை ஏன் பார்க்கிறாய் என்ற உலக பொதுமொழிக்கு இதுவே அடிப்படை. நாம் நம் தவறுகளை திருத்திக் கொள்ளத் தொடங்கினால் உலகம் இன்னும் அழகானதாக மாறும். புறம் பேசும் பழக்கம் தானாகவே ஒழிந்துவிடும். இத்துடன் புறங்கூறாமை அதிகாரம் இனிதே நிறைவு பெற்றது. நம் குறைகளைக் கண்டு நம்மை மேம்படுத்திக் கொள்வோம். நாளை புதியதோர் அதிகாரத்தின் முதல் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.